ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 16/6/2025க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி ஆல் போர்டு ஒரு நம்பர் நமக்கு ஸ்ட்ராங்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நம்பர் தான். ஸோ இந்த நம்பருக்கான பேட்டர்ன் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. அதாவது மாதத்தில் ஃபஸ்ட்டு சி போர்டு அப்படிங்கிற நம்பர் 6 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதிலேருந்து கரெக்டாக 10ஆம் நாள் 1 2 3 4 5 6 7 8 9 10வது நாள் சி போர்டு 4, சரிங்களா? சி போர்டு தான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஆல் போர்டில் 4 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஸோ அது 8ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சி போர்டு ஒரு 6 அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 6க்கு 1 2 3 4 5 6 7 8 9 10வது நாள் ஒரு சி போர்டு 4. சி போர்டு தான் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது, சரிங்களா? ஸோ நம்ம அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு டைம் கூட நம்ம 4 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம், சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 6 அப்படின்னு சொல்லியிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10வது நாள் நமக்கு வரல, சரிங்களா? அதுக்கு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படி நம்பர் அடிச்சிட்டாங்க. இப்போ நான் சொன்ன பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது சி போர்டு 6 அப்படி நம்பர் அடித்தாங்கன்னா அந்த நாளை விட்டுட்டு அதுலேருந்து 10வது நாள் 4 அப்படி நம்பரு அன்னைக்கு கரெக்டாக டார்கெட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்தாகணும். ஸோ அப்படி இல்லைன்னா அதுலேருந்து ஒரு 3 அல்லது 4 நாளுக்குள்ளே கண்டிப்பாக 4 அப்படிங்கிற நம்பர் வந்துடும், சரிங்களா? சரி, நீங்கள் செக் பண்ணி பார்க்குறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. 4 அப்படிங்கிற நம்பரு ஆல் போல் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? நாளைக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் வர்றதுக்கான சான்ஸு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இன்னொரு வாய்ப்பு என்னன்னு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ நமக்கு கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஏசி நம்பர், சரிங்களா? ஸோ ஏசி நம்பர் எப்பப்போலாம் டபுள்ஸ் அடிக்கிறாங்களோ இந்த நடுவில் அடிக்கிற நம்பருக்கு பார்த்திங்கன்னா இப்போது 2 7 இது 2க்கும் 7க்கும் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 4 5 இதுலேருந்து ஒரு நம்பர் நாளைக்கு ஒரு நம்பர் வந்தே ஆகணும், சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எடுத்துக்காட்டுக்கு நமக்கு ஏசி நம்பர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் அப்படிங்கிற நம்பர் வச்சுருக்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 4 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்பில் 5 6 7. ஸோ 6ங்கிற நம்பர் நமக்கு வந்திருக்கு, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 7. ஸோ அதே நம்பர் தான் அன்றைக்கி அடித்த நம்பர் தான் நினைக்கிறேன், 727. ஸோ கேப்பில் 3 4 5 இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இதே நம்பர் தான். இப்போ நம்ம கேப்பில் உள்ள நம்பர் நமக்கு இந்த இடத்துல 3 அப்படிங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா வந்திருக்கு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அடிப்பாங்க. வேறு எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இங்கே ரேண்டமாக தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன செக் பண்ணி பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? சரி, ஓகே. நீங்கள் தனியாக நீங்கள் சார்ட்டை வச்சு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை அன்னைக்கு வரல அப்படின்னாலும் அடுத்து ஒரு 4 நாள் அல்லது 5 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். போர்டு விளையாடுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ அது இல்லாமல் நமக்கு 2 வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. 4 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஸோ வரக்கூடிய நம்பரும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 அப்படிங்கிற நம்பரும் பி போர்டுக்கு வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? பி போர்டுக்கு 4 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 2, சரிங்களா? மறுபடியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒத்தப்படையாக இருந்து நமக்கு வந்து அடித்து வந்திருக்காங்க, சரிங்களா? 4 3 2 2. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு கேப்பில் ஒரு 4 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிராஸாக 1 2 3 4வது நாள் வந்து பார்த்தோன்னா 755 1 2 3 505 3 நாள் கேப் விட்டு, சரிங்களா? 3 நாள் கேப் விட்டு 137 3 நாள் கேப் விட்டு 991 3 நாட்கள் கேப் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா 374, சரிங்களா? ஸோ இதில் ஒரு சூப்பராக ஒரு பேட்டர்ன் ஆடிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா 37க்கு நமக்கு ஒரு மாதம் கேப் விட்டு அந்த 37 நமக்கு இங்கே அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வரணும், நமக்கு இங்கே அடிக்காமல் இந்த 505 எடுத்து நமக்கு இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க, சரிங்களா? அப்போ இந்த 99 எடுத்து நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட் நமக்கு ஏபி எடுத்து அடிச்சிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏசி எடுத்து அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 91. ஸோ இந்த 91 அப்படி நம்பர் எடுத்து அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, சரிங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் தான் நமக்கு
4 அப்படி நம்பர் வந்திருக்கு. ஸோ அதனால் 914 அப்படி நம்பர் வரலாம். சரிங்களா? இங்கே 37 எடுத்து நமக்கு பிசியில் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஏபி நம்பர் எடுத்து பிசியில் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏசி நம்பர் எடுத்து பிசியில் அடிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு அடித்த நம்பர்ஸ் எல்லாமே பிசி தான் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏபி எடுத்துகிறாங்க, ஏசி எடுத்துகிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி. நம்ம அதை வச்சு தான் கனெக்ட் பண்ணி தான் நம்ம பிசி அப்படி நம்பரு 91 அப்படி நம்பர் எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ 914 பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ 914 அப்படி நம்பர் பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு 4 டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா 5914 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நாளைக்கு ஆல் போர்டில் 4 அப்படிங்கிற நம்பருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒருவேளை நமக்கு அந்த 91லேருந்து எடுக்காமல் 99 எடுத்தாங்க அப்படின்னா 949 சப்போர்ட் கார்டு நம்பர் தான் அந்த நம்பரு 949 அப்படிங்கிற நம்பரு. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா ஏற்கனவே நமக்கு 27 அடிச்சிருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி அடித்தாங்க அப்படின்னா 49 அப்படிங்கிற நம்பரை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 5914 949 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்னதாக ஒரு கால்குலேட் கேசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலோயிங் நம்பர் இருக்குது. நான் போன மாதம் லாஸ்ட் எண்டிங்கில் கூட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ ஒருத்தர் வந்து கால் பண்ணியிருந்தார். ஒரு நல்ல வின்னிங் எடுத்திருந்தார். ஸோ இந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா? அதாவது நமக்கு சி போர்டில் 5 அல்லது 0. சரிங்களா? சி போர்டில் 5 அல்லது 0 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதம் அடித்ததுக்கான ப்ரூஃப் காட்டுறேன். நீங்கள் போன மாதம் அடித்ததை டெஸ்ட் பண்ணி பார்க்குறனால டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போது 290 அப்படிங்கிற நம்பரு எடுத்துட்டேன். இதில் வந்து வகுத்தல் 125. இந்த 125ங்கிறது ஒரு ஃபார்முலா நம்பராக வச்சுக்கோங்க. சி போர்டில் 0வோ அல்லது 5ஓ அடித்தாங்கன்னா 125 வகுக்கிறோம். வகுத்து வர நம்பர் லாஸ்ட் இந்த 2 நம்பருக்கு பார்த்திங்கன்னா 32. அந்த 32 தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 32 அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 650க்கு வகுத்தல் 125. இது வந்து பார்த்தோன்னா 2 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுக்கு நமக்கு வராது. நெக்ஸ்ட்டு 715 வகுத்தல் 125. ஸோ 72. ஸோ இந்த 72 அப்படிங்கிற நம்பர் தான் இன்றைக்கி டபுள் வின்னிங்கு. ஸோ இதை வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா போன மாதமே வந்து நான் 2 நம்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தல் பண்ணி ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது. ஸோ எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இனிமேலாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா நீங்கள் ஒரு டெய்லியும் ப்ளே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒத்து வராது. சரிங்களா? ஏன்னா டெய்லியும் நம்பர்ஸ் மாறி நீங்கள் வந்து இந்த ஞாபகம் இருக்காது. ஸோ நான் வின்னிங் பண்ணணும், மாதத்துக்கு ஒரு வின்னிங் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோவுக்கு போயிருங்க. கம்பல்சரி ஒரு வின்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். சரிங்களா? இப்போ 572. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு போன மாதம் நான் உங்களுக்கு சொன்னது காட்டுற பாருங்க. 610 வகுத்தல் 125. ஸோ இதுக்கு 88. ஸோ 88லாம் சிங்கிள் நம்பர் தான். இதுக்கப்புறம் நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனால் கம்பல்சரி 88 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு வின்னிங்ஸ் இருக்கும் கம்பல்சரி. சரிங்களா? இப்போது எடுத்துக்காட்டுக்கு போன மாதம் ஃபஸ்ட்லேருந்து வரேன். 430 வகுத்தல் 125 344. இந்த 44ங்கிறது பாருங்கள் 2 4 5வது நாள் 442 பாஸ். சரிங்களா? ஸோ 88 அப்படிங்கிற நம்பரு இனி வரும் நாட்களில் வரும். ஏன்னா மிஸ் ஆகாது. சரிங்களா? அடுத்து 505. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்கள். 505க்கு 04. சரிங்களா? 04 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள். இந்த இடத்துல 420 45 அடிச்சிருக்காங்க. ஸோ லாங் டைம் ஃபாலோ பண்ணாலும் நல்ல ஒரு வின்னிங்ஸ் வரும். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக ஓகே எல்லா டைம் வருது அப்படின்னா டன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பேட்டர்ன் தான் இது. ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒத்து வரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆல் போர்டு 4 அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி வரணும். சரிங்களா? இன்றைக்கி வரல அப்படின்னா 16ஆம் தேதி வரல அப்படின்னா தாராளமாக எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுலேருந்து ஒரு 3 நாள் தான் டைமு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.